சிரியாவில் என்ன நடக்க போகிறது இப்போ நம்ம பேச போகிறோம். சிரியா இது. சிரியாவில் பாத் கட்சி, பஷர் அல் அசாத்தினுடைய இந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள். 51 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. சிரியாவினுடைய பஷர் அல் ஆசாத்துடைய கட்சி ஷியா பிரிவை சார்ந்த அந்த நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் சுன்னா முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். சுன்னா என்றால் வழி, முகமது நபியினுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சுன்னா என்று சொல்வார்கள். சுன்னத் என்றால் வழி என்று பெயர். இந்த மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். ஷியா பிரிவினர்களும் அவர்கள் தங்களையும் கூட அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரேல், அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய பஷர் அல் ஆசாத்தினுடைய மிகப்பெரிய கொடூரமான போர் ஒன்று நடந்தது. ஒரு பக்கம் சிரிய படைகள், அரசு படைகள், ஆசாத்தினுடைய படைகள், மற்றொரு பக்கம் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ், மற்றொரு பக்கம் ஐஎஸ்ஐஎஸ் என்ற படுபயங்கரமான மனித குல எதிரிகளான பயங்கரவாத தாக்குதலில் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பு 6 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை தோழர்களே, 6 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுக்கு பேக்போனாக இருந்தது 27க்கு மேற்பட்ட பெரிய பயங்கர விஷ ஜந்துக்கள் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் களமாக சிரியா மாறியிருக்கிறது. ஒன்று, அரசாங்கத்தினுடைய கையில் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 63% இருக்கின்றது. பயங்கரவாதிகள் கையில் 26 விழுக்காடு இருக்கின்றது. இன்னும் 11% வேறொரு அமைப்புகளிடத்தில் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அப்படி என்றால் சிரியாவை ஆள்வது பஷர் அல் ஆசாத்தாக இருந்தாலும் அங்கே தற்போது அமெரிக்காவும் தனது படைக்குழுவை வைத்திருக்கிறார்கள். சிரியா ஆட்சியும் இருக்கிறது. ரஷ்யா மற்றும் ப்ரோ ஈரானிக் ஷியா குரூப்புகளும் அங்கே இருக்கிறார்கள். எல்லாமே இருக்கிறது. ஒரு நீங்கள் சொன்னால் ஒரு காடுகளில் வாழுகிற நாகப்பாம்பு அல்லது போன்ற அனகோண்டா, அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாமே இருக்கிறது. விஷபந்துக்கள் எல்லாம், பைத்தான், இன்னும் பலவிதமான அப்படிப்பட்ட ராட்சச பயங்கரவாத குழுக்களை கொண்ட சிரியா கொள்கை அடிப்படையில் ஷியா. யாரு? மக்கள் பெரும்பாலும் சுன்னா. சிரியாவினுடைய தலைமை ஷியா, ஈரானுடைய தலைமை சையத் அலி காமினி தலைமையில் இருப்பது ஷியா, ஹவுதிகள் ஷியா, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படைகளிலும் பல குழுக்கள் ஷியா குழுக்கள் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா ஷியா. ஹிஸ்புல்லா என்றால் கடவுளின் சேனைகள் என்று பெயர். ஹிஸ்பு அல்லாஹ் என்று சொன்னால் இறை சேனைகள் என்று அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது திடீரென இந்த போர் மூல காரணம் என்ன? இந்த போருக்கு காரணம் யாருன்னா ஹயாத் தஹீர் அல் ஷாம், ஹயாத் தாஹிர் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கு வலிவான அமைப்பு. இந்த ஹயாத் தாஹிர் அல் ஷாம் என்பது அவர்கள் ஹமா பகுதிகளும் இட்லிப் பகுதிகளிலும் ஆலப்போவிலும், அதாவது அலெப்போ என்கிற இடங்கள்லாம் பெரும் தாக்குதலை நடத்துகிறார்கள். இவர்களுக்காக எஸ்டிஎஸ் என்று இந்த படைகள் அழைக்கப்படுகிறது. இந்த எஸ்டிஎஸ்ஐ இயக்குவது யார்? அலி கோலானி என்பவர் தான் இந்த எஸ்டிஎஸ்ஐ இயக்குகிறார். இவர் தான் மிகப்பெரிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்த எஸ்டிஎஸ் ஐஎஸ்ஐயில் இந்த அலி கோலானி செயல்பட்டார். இவர் யார் என்றால் அபூபக்கர் பக்தாதி என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதினா உலகத்திலே இவனை போன்ற பயங்கரவாதி யாரும் இல்லை. படுகொலைகளே பயங்கரமாக செய்வான். ஆனால் அவன் என்ன சொல்வான்னா, நான் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஒரு மரணத்தை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் படுகொலைகளை செய்ய வந்தான் ஐஎஸ். இந்த ஐஎஸ் அமைப்பு குறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கிளாரிக்ஸ், அதாவது செய்தியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னால், இது ஆன்டி இஸ்லாமிக் டெண்டன்சி, இது படுகொலை செய்கிறது, இதை உருவாக்குவது அமெரிக்கா தான், யூதர்களும் சேர்ந்து தான் இந்த ஐஎஸ்ஐ உருவாக்கினார்கள். இது அபூபக்கர் பக்தாதிங்கிறவன் தான் அதனுடைய தலைவன். இன்றைக்கு கூட அவர்கள் சற்று அமைதியாக இருந்தாலும் அவர்கள் வீரமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஒரு சுன்னா முஸ்லீம் இயக்கமாக அறிவித்துக் கொள்கின்றான். அவற்றில் செயல்படுத்த இந்த அலி கோலானி தான் அதற்கு பிறகு அவன் வெளியே இந்த ஹயாத்
தஹீர் அல் ஷாம். ஷாம் என்ற பெயர் சிரியாவுக்குரிய பெயர். அக்காலத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியா என்ற பெயர் அங்கே இல்லை. ஆகவே தான் ஹயா தாஹிர் அல் ஷாம் என்று அவன் தன் பெயரை வைத்திருக்கிறான். இந்த எஸ்டிஎஸ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அதிலிருந்து வெளியேறி ISIS உலகம் முழுவதும் ஒரு பயங்கரவாத இயக்கமாக அறியப்பட்டு விட்டதால் அந்த பேரிலிருந்து அவன் வெளியாகி அல் நூரா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தற்போது அதனுடைய மறு உருவாக்கமாகத்தான் என்ன வந்திருக்கிறது, இந்த ஹயாத் தாஹிர் அஸ்ஸாம் என்று அவன் எஸ்டிஎஸ்ங்கிற ஒரு படையை நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு வருது. இப்போ இவனுக்கு இடையில ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. இவன்லாம் யார் ஆதரவு கொடுக்குறா? சும்மா போய் போர் செய்ய முடியாது. இந்த எஸ்டிஎஸ்க்கு அண்டரில் யார் இருக்கிறான்னா துருக்கி இருக்குது, மிக முக்கியமாக அமெரிக்காவும் இருக்கிறார்கள், சவுதியும் இருக்கும். ஏன்னு கேட்டால் இவர்கள் ஈரானுக்கு எதிராக ஈரானுடைய ப்ரோ ஆக்டிவிட்டிஸாக இருக்கும் பஷர் அல் ஆசாத்தை எதிர்த்து போரிடுவதால் எர்டோகனுடைய முழுமையாக இவர்களது எஸ்டிஎஸ்னுடைய குரூப்பில் 27 அமைப்புகள் இருப்பதாக செய்திகள் வருகின்றது. அது சிறிய குழுக்கள், பெரிய குழுக்கள், இதெல்லாம் 27 குழுக்கள் இவர்களுக்கு ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ஈராக்கிலிருந்தும் இந்த சில ஆதரவு குழுக்கள் ஷியாவுக்காக வந்து கொண்டிருக்கிறது சகோதரியும் வருகிறது. கதேப் ஹஸ்புல்லா மற்றொரு அமைப்புகள் மற்றொரு சேனைகள்லாம் அங்கிருந்து வருது. நம்ம அதை விட்டுரும், அது ஒரு நீண்ட தலைப்பு. இப்போ நான் என்ன சொல்றது, இந்த எஸ்டிஎஸ் இருக்கக்கூடிய அல் நூரா என்கிற அமைப்பினுடைய அலி கோலானியுடைய தலைமையிலான எஸ்டிஎஸ் வலிமையான போரை யாருக்கு எதிராக செய்கிறான்? இன்றைக்கு அலப்போ நகரில் தாக்குதல், இட்லிப் நகரத்தில் தாக்குதல், ஹமா பகுதிகளில் கடும் போர் சிரியாவில் நடக்கின்றது. பஷர் அல் ஆசாத் சற்று காலமாகவே அமைதியாகத்தான் இருக்கிறார். அந்த நாட்டை அவர் எப்படி ஆள முடியும்? இப்பொழுது இந்த குரூப்பை ஒழிக்க வேண்டும் என்பதில் சோவியத் யூனியனும் ஈரானும் கைகோர்த்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டால் ஈரான், சோவியத் யூனியன் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள். அதே போன்று ஷியா குழுக்கள் தலை தூக்கிவிடக்கூடாது என்பதில் சுன்னா ஜமாத்தினுடைய ஒட்டுமொத்த உலகத் தலைமையாக இருக்கும் சவுதி அரேபியா தன்னை முன்னிலைப்படுத்துகின்றது. இஸ்லாமிய இந்த 2 குரூப்புகளுக்கு இடையில் அவர்களுக்கு ஆதரவாக UAE இருக்கிறார்கள், பல நாடுகள் இருக்கிறது. எகிப்து, ஈராக் போன்றவர்கள் அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறார்கள். நேட்டோவினுடைய அங்கமாக இருக்கும் அங்காராவின் தலைமையில் ஆட்சி செய்யும் எர்டோகன் எங்கே, துருக்கி, அவர்தான் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆகவே அமெரிக்கா நேரத்தை என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா, நாங்கள் இதில் தான் தலையிட மாட்டோம்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம் தோழர்களே, ISIS நடத்திய தாக்குதல் சில வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே பெரும் ஆச்சரியத்தில் ஆரம்பித்தது. அதை ஒபாமா தலைமையிலான அமெரிக்காவும் தான் அபூபக்கர் பாக்தாதி தலைமையிலே இந்த குரூப்பை உருவாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் நடத்திய படுகொலையில் 6 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உள்நாட்டு போரில் அழிந்து போனார்கள், கொல்லப்பட்டார்கள். நாட்டை விட்டு வெளியேறி கடல் பகுதியில் பல மக்கள் படகுகளில் செல்லும்போது படகு கவிழ்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், குழந்தைகள் எல்லாம் மரித்து போன ஒரு பெரும் அநியாயம் அங்கு நடந்தது. இப்பொழுது அவர்கள் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் வரும்போது அவங்க ஏன் தாக்குறாங்க? இப்போது செய்தி புரியுது அவங்களுக்கு. இங்கே தான் அமெரிக்காவும் யூரோப்பிய நாடுகளும் நேட்டோ படைகளும் இஸ்ரேலுடைய கை இருக்குது. ஏன்னு கேட்டால் 1.5 ஆண்டுகளாக 425 நாட்கள் 24 நாட்களுக்கு மேல் போரிட்டு ஒன்றுமே செய்ய முடியல. யாரால? இஸ்ரேலால். அவங்க 46,000 பேர் இறந்தாலும் இன்னும் போர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆம்புஸ் தாக்குதல் நடக்கு, ட்ரூஸ் ட்ராக் அடிக்கிறாங்க, மிசைல் நடக்கு, RPG தாக்குதல் எல்லாம் நடக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அதே போன்று ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல், பலிஸ்டிக் சூப்பர்சோனிக் தாக்குதல், அதே போன்று ஹவுதிகளுடைய தாக்குதல், ஈராக்கிலிருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸினுடைய தாக்குதல், உள்நாட்டுக்குள் பெரும் குழப்பம், நார்த்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிட்டாங்க. எங்கே? ஈரானில், நம்ம இஸ்ரேலில். அதே போன்று ஈரானுடைய தாக்குதலில் அவர்களுடைய பேஸ், மிலிட்ரி பேஸ் அழிக்கப்பட்டது. பின்பு இவங்க தாக்குனாங்க. இப்போ ஈரான் மறுபடி தாக்கப் போவதாக அச்சுறுத்துகிறார்கள். இதையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆகி பொருளாதார வலிமை இழந்து இன்றைக்கி போர் செய்வதற்கு ஆள் இல்லாமல் 10,000 படைகள் தேவையாக இருக்கிற போது கூலிப்படைகளை வைக்கிறார்கள். ரிசர்வ் ஆர்மி வெளியேறிட்டாங்க. இவ்வளவு சிக்கலில் இந்த போரை திசை திருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்குது அமெரிக்காவும் இஸ்ரேலும்.
அதற்கு அவர்கள் தூண்டிவிடப்பட்டதுதான் சிரிய போர். சிரியா பார்டர், அவர்கள் எல்லையை இஸ்ரேலோடும் லெபனானோடும் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆயுத கடத்தல் அங்கிருந்து தான் ஹிஸ்புல்லாவுக்கு வருகிறது. அதை தடுக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்களை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. யார் அழிந்தானா, யார் போனானா. இன்றைக்கு கூட நேற்று போரில் கூட 100க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வருகின்றது. இந்த சூழ்நிலையில் சிரியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி நாட்டில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டால் இந்த ஹிஸ்புல்லாக்கள் போர் செய்வதற்கு, ஏற்கனவே பஷர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாக இஸ்லாமிக் அந்த குரூப்புகள் நடந்த போருக்கு ஹிஸ்புல்லா பஷர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாக போரிட்டார்கள். தற்போது ஹிஸ்புல்லா நேற்று அறிவிப்பு செஞ்சுன்னா நாங்கள் சிரியாக்குள்ளே போக மாட்டோம். ஹிஸ்புல்லாவுடைய காவல்கள், ஹவுதிகள், ஹமாஸ், இந்த 3 அமைப்புகளும், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ், ஈரான், இவர்களுடைய முழு தாக்குதல் ஹமாஸுக்கு விடுதலை, இஸ்ரேலை துவம்சம் செய்ய வேண்டும், இதுதான் அவர்கள் தாக்குதல். அப்போ இஸ்ரேல் பலகீனம் அடைந்த நிலையில் சிரியாவில் ஒரு போரை ஆரம்பித்து இந்த குழுக்களை எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிவிட்டால் ஆயுத கடத்தலுக்கும் வழி இருக்காது, நாம் சேஃபாக இருக்கலாம், நாம் ஹமாஸை அடித்து நிற்கலாம், பங்கர் பஸ்டர் குண்டுகளை போடலாம், ஸ்கூல் காலேஜஸ் ஷட் டவுன், ஹோஸ்டேஜ் இருக்கிற இடம் எல்லாத்தையும் அழிக்கலாம். இப்படி ஒரு திட்டம் இப்பொழுது நடந்து கொண்டு ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கின்றது. சோவியத் யூனியன் ஏற்கனவே உக்ரைனோட போரில் இருக்கிறாங்க. அவங்க இதில் நேரடியாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் சோவியத்து விட மாட்டாங்க. சோவியத்து படைகளின் மூலம் நேற்று ஏராளமான நிலைகளை ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சோவியத் என்று எனக்கு பழைய பேரே வருது. ரஷ்யா தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ரஷ்யா கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அமெரிக்காவின் மீது. இப்பொழுது ஒட்டுமொத்தமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஏமனில் குழப்பம், இஸ்ரேலில் குழப்பம், பல லெபனானில் குழப்பம், காசாவில் குழப்பம், மேற்கு கரையில் குழப்பம், சிரியாவில் போர், அரபிக்கடல், மத்திய தரைக்கடல், செங்கடல் பகுதியிலே போர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த குழப்ப நிலை இந்த பிராந்தியத்தில் இன்னும் அடுத்த நிலைக்கு போகுமாங்கிறது தெரியல. கவலையாகத்தான் இருக்குது. போராளிகள் குழுவோ பயங்கரவாதிகளோ படுகொலை செய்யப்பட்டு விட்டால் நமக்கு கவலை இல்லை. ஐஎஸ்ஐஎஸ்ஐ இறந்து போனால் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பலரை கொள்வதற்குண்டே தனக்குண்டு ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் கொல்லப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள், குழந்தைகள். இதுதான் வைத்திரிச்சலாக இருக்குது. ஆனால் நரகத்தை சந்திப்பான்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் போர். ஏன்னு கேட்டால் அவன் நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாரும் சொர்க்கத்தில் வாழலை. ஆக இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? மீண்டும் நான் உங்களை அடுத்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல செய்திகளோடு சந்திக்கின்றேன். தற்போதைய செய்திகளோடு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.